இருந்து வந்திருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்தகுமார். கிக் பாக்ஸிங் குங்ஃபூ ஜிம்னாஸ்டிக்கோட மாஸ்டர். கவுண்டமணி சட்டமன்ற தொகுதியோட வீரக்கலை பாசறையோட மாநில ஒருங்கிணைப்பாளர். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு வந்திருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா எங்க தொகுதியில இருந்து 3000 பேர் பக்கம் வந்திருக்கிறோம். இதுல என்னோட பங்களிப்பு என்ன அப்படின்னா, என்னோட பசங்க டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல்ல கிக் பாக்ஸிங் குங்ஃபூ ஜிம்னாஸ்டிக்ஸ் இதெல்லாம் பண்ணி மெடல் பண்ணியிருக்கிறாங்க. இது கலாமணி ஜெகநாதன் வேட்பாளர் குழந்தைகளுக்கு கிட்டு ஸ்பான்சர்ஸ் நிறைய பண்ணி இந்த மாதிரி டோர்னமெண்ட்டுக்கு பண்ண ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அது நன்றி கடன் பட்டிருக்கிறோம். என்ன ரீசன் அப்படின்னா, வீரக்கலை பாசறையில இருந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு குழந்தைகளையும் தயார்படுத்தி இந்த மாவட்டத்திற்கும் மாநிலத்துக்கும் பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக என் குழந்தைகளை ஒவ்வொருத்தையும் உருவாக்கிட்டு இருக்கிறோம். இது என்ன பர்பஸ் அப்படின்னா, அதாவது குடிப்பழக்கத்திலிருந்து, அப்புறம் ஒழுங்கீனமான இருக்கிற இதுல இருந்து, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதன் மூலமா பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு என்ன சொல்லணுமோ, உடல் ஆரோக்கியமும் நல்ல 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 ஒழுக்கத்தையோ கத்துக் கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா இதுவுமே பண்ணீங்க. மத்த மாநாடு பார்த்திருப்பீங்க. நம்ம மாநாட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஒரு கூட்டமா ஒரு மாநாட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மாநாடு மட்டும்தான். நீங்க எவ்வளவோ மாநாடு பார்த்திருப்பீங்க. இங்க இருக்கிற எல்லாரையுமே பாருங்க. ஒரு கார்ல இருந்து ஒருத்தர், ஒரு காவலர் கூட பாருங்க, எங்கேயும் நிக்க கிடையாது. எல்லா காவலரும் உட்கார்ந்து இருக்காங்க. ரீசன் என்னன்னா, அந்த பணிச்சுமை அவங்களுக்கு இருக்கவே கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாநாடு. ஒவ்வொரு இப்ப மரங்களுக்கு மாநாடு போட்டிருக்கோம், கடலுக்கு மாநாடு போட்டிருக்கிறோம், எல்லாத்துக்குமே மாநாடு போட்டிருக்கிறோம். ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு தண்ணீர் அப்படின்றது பாத்தீங்கன்னா உலக உயிர்களின் அத்தியாவசியம். ஆனா அதுக்கான விலையை நிர்ணயிச்சு 2% இருக்குது, 20% உயர்த்தறதுக்கு என்ன வழியோ அதை பாக்குறது இல்ல. 2% தான் இருக்குது. ஆனா அதை வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கலான்ற நோக்கில தான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க வைக்கிற ஒரு நேர்காணல் தான் நாங்க இப்ப நடத்துற எங்களோட மாநாடு. இந்த மாநாடு இப்ப நீங்க வீரக்கலை பாசறை வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதுக்காக கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படுதா? கண்டிப்பா சார். இப்ப நான் இப்ப பிரைவேட்டா நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவே எங்க ஆட்சி வந்தா நான் என்னோட அகாடமில என் குழந்தைகளுக்கு நான் ஃப்ரீயா எடுப்பேன். சரி, இப்ப நீங்க கட்டணத்தோட வசூல் பண்ணி இது பண்றீங்க. இதனால அவங்க மெடல் அந்த மாதிரி ஏதாவது ஐயா இருக்கு. அதாவது ஒரு 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 நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, வெளியில பாத்தீங்கன்னா இப்ப டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் வரைக்கும் நாங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குவோம். அதுவே நேஷனல்ஸ் மெடலிஸ்ட் இருந்தாங்கன்னா எங்க அசோசியேஷன்லயோ எங்களோட கட்சியில இருந்தோ நாங்க ஸ்பான்சர் வாங்கி கொடுத்து அவங்கள மாநில மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டியில கலந்துக்கிட்டு அவங்கள மெடல் பண்ண வச்சிருக்கிறோம். இப்ப அவங்க கிக் பாக்ஸிங் போய் மெடல் வாங்குறாங்கன்னா இது நாம் தமிழர் கட்சி இதோட சேருமா இல்ல தனியா சேருமா? இல்லைங்க, இது பாத்தீங்கன்னா இது பிரைவேட்டா தான் நடத்துறாங்க. இப்ப கவர்மெண்ட் நடத்தும் போது நம்ம அவங்களோட இதுல இப்ப அரசாங்கம் எந்த இதுல, ஆமா கவர்மெண்டோட இதுல பண்ணும். பட் பங்களிப்பு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வீரக்கலை பாசறையில இருந்து எங்களோட பங்களிப்பு. ஏன்னா நான் உருவாக்குறேன், நான் இதுல இருக்கிறேன். ஓகேங்களா, தனிப்பட்ட முறையில நம்ம இதுல இருந்தாலும் நான் ஒரு அகாடமி வச்சு ஒரு இது ரன் பண்றேன்னா என் பசங்களுக்கு வெறும் அவங்களோட மெடலும் அந்த சர்டிபிகேட் மட்டும் நம்ம பார்க்க கூடாது. அவ எங்க இருந்து ஆரம்பிக்கிறான் அதுதான் கேக்குறேன். அப்போ நம்ம கட்சியில இருந்து உங்களுக்கு அடையாளம். ஆமா, என்னோட அடையாளம் அதுதான். நான் சொல்லியிருக்கேன், நான் தமிழன் அப்படின்னும் போது எனக்கான வரையறை என்ன அப்படின்னா, என்னோட மொழியும் சரி, என்னோட பண்பாடு, என் நாகரிகம் எல்லாத்தையும் காப்பாற்றப்படுறதுக்கு உண்டான எல்லா இதுமே நம்ம கட்சியில இருக்குது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம், மேம்படுத்தணும். அப்ப அவங்களுக்கு என்ன, அவங்க இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, கட்டணம் வசூலிச்சு நம்ம இதை பண்றோம். இதே எங்க ஆட்சி இருந்ததுன்னா கட்டணம் வசூல் கிடையாது. ஏன்னா அவனதான் சொல்லுவாங்க, அண்ணன் சொன்ன மாதிரிதான், உனக்கு ஓட விருப்பம் இருக்கா நீ ஓடு, பாட விருப்பமா இருக்கா பாடு, கிக் பாக்ஸிங் பண்ண விருப்பமா இருக்கா பண்ணு, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் உனக்கு. ஏன்னா இங்க எங்களுக்குன்னு தனியா இங்க கிக் பாக்ஸிங் ஆடிட்டோரியமோ அண்ணா அறிவாலயத்திலிருந்து எல்லா அறிவாலயமுமே இருக்குது. ஆனா நம்ம உடற்பயிற்சிக்கு தேவையான இது இருக்கா? இல்ல. என்ன ரீசன்? இங்க குடிக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது, படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கிடையாது. அப்போ ஒரு ஒழுக்கத்தை சீரமைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சி கூடங்களை அதிகப்படுத்தணுமே தவிர குடிப்பதுக்கு உண்டான இதை அதிகப்படுத்தக்கூடாது. ஆனா இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க, அதைத்தான் பண்றாங்க. அப்ப நாங்க இந்த கட்சியில இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா, குழந்தைகளை நல்வழிப்படுத்துறோம். ஏன்னா உடற்பயிற்சியும் முக்கியமானது. அவனோட கலை, பண்பாடு, நாகரிகம் எல்லாத்தையுமே இதை பறைசாற்றுறதுக்காகத்தான் இந்த கட்சியில நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். கட்சியில 13 வருஷமா பயணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளா நான் வீரக்கலை பாசறை, நாம் தமிழர் கட்சியில வீரக்கலை பாசறையில மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கு. ஐயா, 4 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எடுத்துட்டு இருக்கேன். இல்லைங்கய்யா, குங்ஃபூ, ஜிம்னாஸ்டிக், சிலம்பம் இருக்கு. சிலம்பமும் கத்து கொடுத்துட்டு இருக்கோம். இல்லைங்க, இதுதான் நம்மளோட ஸ்கூல்ஸ், அதாவது பள்ளிக்கூடத்துலயும் போய் எடுக்கிறோம். அவங்க தனியாவும் அகாடமி சென்டர் வச்சு நாங்க நடத்திட்டு இருக்கிறோம்.
ஏன்னா இது வந்து ரெகுலரா வரணுமா இல்ல வாரம் ஒரு நாள் அப்படி இருக்கா? ஐயா அவங்களோட நேரத்தை பொறுத்துங்கய்யா. 5 நாளும் வரலாம், 3 நாளும் வரலாம். நீங்க நான் தினமும் இருக்கிறேன். நான் தினமும் 7 நாள் நான் பயிற்சி. அவங்களோட நேரத்தை ஒதுக்கி அவங்க அதேதான் அவங்க இஷ்டப்பட்ட நேரம் வரலாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உடற்பயிற்சிக்கு அவங்க எடுத்து வச்சுட்டாலே நம்ம ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க முடியும். இளைஞர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா போதைக்கு அடிமைதான் நிறைய. ஆமா ஆமாங்க. அவங்களுக்கு என்ன அறிவுறுத்து ஐயா அவங்களுக்கு அறிவுறுத்துற ஏன்னா இப்போ மக்கள் வந்து நம்ம திரை கவர்ச்சி இதெல்லாம் எல்லாமே அதிலே போருங்க. ஒரு படம் போறதுக்கு முன்னாடி என்ன போடுறாங்க, புகையிலை குற்றம்னு தெரிஞ்சு அதை போடுறாங்கன்னா அது வாங்கி எதுக்கு எவ்வளவு அது எங்க கிடைக்குது? அது ஒரு இது கேடுன்னு தெரிஞ்சதுன்னா அது அரசாங்கம் விற்கலாமா? ஒரு இது வந்து கேடுன்னு எல்லா ஒளிப்பதிவுலையும் போடுறாங்க. இதுதான் வந்து அதே பதில் என்ன சொல்றாங்கன்னா அதுதான் போட்டிருக்கேன் நீ தான் போய் வாங்கிக்கிற நாங்க வேணாம்னு சொல்லிருக்கோம். ஐயா 18 வயசுக்கு உட்பட்டவங்களை தியேட்டருக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல, ஓகேங்களா? ஆனா அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு கஞ்சாவோ சாராயமோ எப்படி போய் சேருது? அப்போ அது அரசாங்கமே விற்கிறதுனால தானே. நீங்க அங்க அது மதுவிலக்குன்னு சொல்றீங்க, அந்த மதுவிலக்கு நீங்க ஸ்டாப் பண்ணி பாருங்க, அந்த மதுவிலக்க நிறுத்தி பாருங்க. அங்க வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்குங்க ஐயா. ஐயா அதுக்கு பதிலா மாற்று நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் போதை பழக்கம் வெறும் இது மட்டும் கிடையாதுங்க. அதுக்கும் ஒரு நேரம் இருக்குல்ல, காலங்கள் இருக்குல்ல. உடனே கொரோனா எப்படிங்க சாத்தியமாச்சு? கொரோனால எப்படி சாத்தியமாச்சு? 6 மாசம் வெளியே வர முடியல. அந்த 6 மாசம் குடிக்காம இருந்தாலும் அந்த தாய்மார்கள் என்ன சொன்னாங்க, இந்த கடந்த 6 மாசம் என் தாலி வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதுக்கு அடிக்ட் ஆகி அடிமையாகி இருக்கிறவங்க அவங்களத்தான் நாங்க நல்வழிப்படுத்துக்கு உடற்பயிற்சி கூடங்களுக்குள்ள தள்ளுறோம். நீங்க படிப்பகம்னு சொல்றீங்க, எத்தனை பேருக்கு படிக்கிறது பிடிக்கும் சொல்ல முடியாது. நீங்க உடற்பயிற்சிக்குள்ள விடுங்க, விளையாட விடுங்க, ஓட விடுங்க, ஆட விடுங்க, பாட விடுங்க. அவனுக்கு தேவையானதை அவன் எடுத்துப்பான். நீங்க அவன் சுய சிந்தனை பெற்றுட்டானா இந்த அரசியல் களத்துக்குள்ள வந்துருவான். உள்ள வந்துட்டானா அவன் கேட்கிற கேள்விக்கு இந்த ஆட்சியாளர் நாங்க கேட்கிற கேள்விக்கு ஆட்சியாளர்கிட்ட பதில் இருக்கா? சரி, நீங்க இவ்வளவு எல்லாம் பேசுறீங்க. ஆனா உங்களுக்கு விமர்சனம் வைக்கிறது எப்படி வைக்கிறாங்கன்னா, அதாவது விவசாயம் பண்றவங்க போய் குலத்தொழில் பண்ணக்கூடாது. ஐயா இது குலத்தொழில் இறைவன் செய்த பணி. ஏன்னா நம்ம சாமிகிட்ட போய் வேண்டோம் ஐயா. அதான் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வாதத்தை தோற்பவன் அவதூறுகளை தான் கையெடுப்பான். அப்ப நம்ம அதெல்லாம் நம்ம செவி சாய்த்துட்டு இருக்க கூடாது. இந்த காதுல கேட்டு இந்த காதுல போயிடணும். ஏன்னா இந்த காதுல கேட்டு இந்த காது போகலாம், ஆனா இந்த காதுல கேட்டு இந்த காதுல போய் அது போய் சேருது இல்ல, போய் சேருது. அதுதாங்கய்யா, அந்த தவறா போய் சேரக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க என்ன வச்சிருக்க, எங்களுக்குன்னு தனியா ஒரு அங்கீகாரம் இருக்கா? இப்ப நாங்க பேசுறோம், இவ்வளவு மாநாடு நடக்குது. இந்த மாதிரி மாநாடு எங்களோட ஒரு கட்சியில வந்து எல்லா கட்சியும் சொல்றாங்க, டிஎம்கே சொல்றாங்க, ஏடிஎம்கே சொல்றாங்க, மற்றவைன்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி இதுல இருக்குன்னு சொல்றாங்களா? சொல்றதுக்கு என்ன பயம்? அப்ப சொல்றாங்கன்னா அப்ப அந்த டிவி சேனல்ஸ் யாருக்காக இருக்கு? எங்களுக்குன்னு ஒரு குரல் கொடுக்கறதுக்கு ஒரு டிவி சேனல்ஸ் இருக்கா? கிடையாது. சரி, நீங்க வந்து என்ன மாற்று? எல்லாருமே சொல்றாங்க ஐயா அடிப்படை அரசியல் மாற்றுங்க ஐயா. ஐயா அடிப்படை அரசியல் மாற்றுங்க. அந்த விஜய்ன்னு சொல்றீங்க, 20-30 வருஷமா சினிமா இதுல இருக்கிறாரு. அவரு எத்தனை தொகுதியில எத்தனை இதுக்கு நலத்திட்டங்கள் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க. நலத்திட்டங்களை விடுங்க, என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு மக்கள் நற்பணி மன்றமோ ஏதோ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஐயா. நற்பணி மன்றத்துக்கு என்ன செய்வாங்க? சிலேட்டு குச்சி இது கொடுத்தா போதுங்களா? அவங்களுக்கு எங்க தெருவுக்கு விளக்கு வச்சு கொடுத்தாங்க, எங்க தெருவுக்கு சாலை போட்டிருக்காங்க, எங்க குழந்தைகளை 10 பேருக்கு டாக்டருக்கு படிக்கிறாங்க. இதே சூர்யா பண்ணிட்டு இருக்கிறாரு ஐயா, அஜித் பண்ணிட்டு இருக்கிறாரு. தெரியுதா? வெளியில தெரியுதா? ஏன் விளம்பர அரசியல் இருக்கிறதுனாலதான் இங்க எல்லாருமே இங்க வந்து நிக்க முடியுது. இதுவே ஜெயலலிதா இருக்கும்போது, கருணாநிதி ஐயா இருக்கும்போது கமலும் வரல, ரஜினி வரல, விஜயும் வரல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவர் வந்து கவுன்சிலர் ஆக மாட்டாரு, எம்எல்ஏ ஆக மாட்டாரு, எம்பி ஆக மாட்டாரு, டைரக்டா முதலமைச்சர் தான் வந்து உட்காருவார். எதனால? அவருக்கு என்ன புரிதல் இருக்கு? நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு வார்டு கவுன்சிலர்ல கவுன்சிலருக்கு உண்டான பணிகள் என்னன்னு தெரியுமா? அவருக்கு பணிகள் தெரியாம அவரால் எப்படி இந்த ஆட்சி முறைய கையாள முடியும்? ஒரு கவுன்சிலருக்கு உண்டான மாற்றுன்றீங்க. அந்த மாற்றுன்னு விஜய் தான் சொல்றாரு. நாங்க தான் வந்து திமுகவுக்கு எதிர்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு தான் இருக்குன்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க ஐயா? மாற்றுன்னு சொல்றாங்க, எதின் அடிப்படையில் மாற்று? அவரோட கொள்கையில என்ன வச்சிருக்கிறாரு? தேசியம் அப்படின்னு சொல்றாரு, தமிழ் தேசியம் சொல்றாரு. ஒண்ணு தமிழ் தேசியவாதியா இருக்கணும், இல்ல திராவிடம் அப்படின்னா திராவிடவாதியா இருக்கணும். இவர் ரெண்டுமே எடுத்துட்டு வர்றாருன்னா இவர் என்ன சொல்ல வர்றாரு? அப்ப எங்க அண்ணன் சொன்ன மாதிரிதான் கருவாட்டு சாம்பார் அப்படின்னா இதை நீங்க எப்படி சாப்பிட முடியுமா? நம்ம உணவுலயே ஒரு பகுதியை சேர்க்கவே முடியாத நீங்க எப்படி நீங்க அரசியல் களத்துல கொண்டு வந்து பாக்குறீங்க? அப்ப அவருக்கு டைரக்டா முதலமைச்சர் ஆகணும். எப்படி அந்த கனவு வருது, ஆசை வருது? ஏன் இது ஜெயலலிதா இருக்கும்போது வரல, கருணாநிதி ஐயா இருக்கும்போது வரல? அப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இங்க ஒரு வெற்றிடம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த வெற்றிடத்தின் இப்பதான் நாங்க இருக்கிறோம்.
நாம் தமிழர் கொள்கையாரும் கோட்பாடாகவும் ஒன்றுதென்று நிக்கிறோம். அப்ப எங்களுக்கு என்ன அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த கட்சி கொடி முதற்கொண்டு எங்க கிட்ட இருந்து எடுத்ததுதான். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் மாநாட்டுல பாத்தீங்கன்னா விஜய் பாத்தீங்கன்னா 5 கொள்கை தலைவரும் வச்சிருந்தாரு. இப்ப 6வதா எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா எம்ஜிஆர் சுட்டி காட்டுறாரு. இருந்தாலும் அவங்க ஊழல் ஆட்சின்னு எதை சொல்றாரு? ஏடிஎம்கே. அப்ப எம்ஜிஆர் எதில் இருந்தாரு? ஏடிஎம்கேல இருந்தாரா இல்லையா? அப்புறம் ஆமா, அதுல இருந்து வந்திருக்காரு. அப்ப அது ஊழல்வாதி எப்படிங்கய்யா? புனிதனாயிடுறாங்க. அதேதான் அங்க வந்து புனிதனாயிடுறாங்க. அப்ப அதேதாங்க. அப்ப அப்படின்னு இருக்கும்போது ஒரு முரண்பாடுகள் நிறைய இருக்கு. அவங்களுக்கும் அவங்க கட்சிக்குள்ளேயே முரண்பாடுகள் நிறைய இருக்கு. ஐயா, உள்ள இருக்கிறவங்களை திருத்தாம நீங்க வெளியில் நாட்டுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? நீங்க பஸ்ல என் குடும்பத்துல இருக்கிறவங்க திருத்தணும். நான் என் குடும்பத்தையே பாத்துக்க முடியுமா? நாட்டை எப்படி வந்து பார்க்க முடியும்? அதுதான் இப்ப சொல்ல வரேன். இப்ப நான் பாத்தீங்கன்னா அதுதாங்க, அது என்ன முரண் பாத்தீங்கன்னா, இப்ப டிஎம்கே வந்து இவ்வளவு ஆண்டு காலமா ஆண்டு இருக்குது. அது இவ்வளவு சதவீதம் வச்சிருக்குன்னு சொல்லுது. ஏடிஎம்கே அதேதான், பாஜக அப்படி அதேதான், காங்கிரஸ் அதேதான். நாம் தமிழர் கட்சியும் 1% 4% 8 இப்ப 8% இருக்கிறோம். சரிங்களா? இது டிவிக்கே பாத்தீங்கன்னா எந்த தொகுதியில நின்னாங்க? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. ஒரு கவுன்சிலருக்கு நின்று இருக்காங்களா, இல்ல சட்டமன்ற தொகுதி நின்று இருக்காங்களா, இல்ல இடைத்தேர்தல் நின்று இருக்காங்களா? எதின் அடிப்படையில? ஐயா, மக்கள் இயக்கம் வேறங்க ஐயா, கட்சி அரசியல் களம்ன்றது வேற. ஏன்னா அரசியல் களத்துக்குள்ள வந்துட்டீங்கனாலே நீங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத சொல்லணும். இவர் டைரக்டா மாநாட்டில் தான் பேசுவாரு, பிரஸ் மீட்ல பேசவே மாட்டார். பிரஸ் மீட் கிட்ட ஓடி போயிருவாரு. அப்ப இப்படி இருக்கிறவரை வச்சு நீங்க என்ன ஆட்சியை கொடுத்துட முடியும்? ஐயா, இது எப்படி இருக்குதுன்னா, பேய வரட்டிட்டு பெசாச கல்யாணம் பண்ற மாதிரி இருக்குது. என்ன இது அப்படிதான் இருக்குது. ஏன்னா அவங்கள சொல்லுங்க, நீ செய்யறியா அது இல்ல, நான் என்ன, அவங்கள விட்டுருங்க. நாங்க இப்ப என்ன சொல்றோம், இந்த டிஎம்கே ஆட்சி வந்து இப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா நாங்க என்ன சொல்ல வர்றோம், நாங்க இதை பண்றோம், இதை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆட்சிக்கு வந்து இதை பண்ணணும்னு அவசியம் இல்ல. நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னன்னு பரந்தூர் விமானம் நிறுத்தி இருக்கிறோம், 8 வழிச்சாலை நிறுத்தி இருக்கிறோம், பேனா வைக்கிறது அந்த இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வரைக்கும் அது பேச்சு எடுக்கல. காரணம், அந்த திமிராங்க நிக்கிற ஒரு ஆளு சிங்கம் புலி மாதிரி நின்று இருக்கிற. அப்படி அப்ப அவருக்கு உண்டான திராணியும் இதுவும் யாருக்குமே, அவங்க சொல்றாங்க திராணி இருக்குதா அது இருக்குதான்னு. விஜய்க்கு முதல் இருக்குதா? எங்களுக்கு நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, அவருக்கு அது இருக்குதா? என்னங்கய்யா? எதுக்குங்க பரந்தூர் விமானம் எட்டி பார்த்துட்டு வரதுல இல்லைங்க, அங்க போய் நின்று பேசணும். மக்கள் இப்போ ஒண்ணு இல்லைங்க, 5000 ரூபாய் கொடுத்தாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, அதே துப்புரவு பணியாளர்கள் வந்து நிரந்தர பணி இதை கேட்டு அந்த ரோட்ல போராடுறாங்க. அவங்கள போய் என்னன்னு கேட்கல. ஆறுதல் சொல்லக்கூடாதுங்கய்யா, அதுக்கான தேவைகள் என்னன்னு தெரிஞ்சு அதை பூர்த்தி செய்யணும். அதுதான் ஒரு முதல்வருக்கான. நாங்க வந்து கோரிக்கை வைக்கலாம், அவர் கோரிக்கை வைக்க கூடாது. அவர் அதை எடுத்து அதை சரி செய்யணும். அதனாலதான் இத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆக்கியிருக்கோம். அப்ப நாங்க கோரிக்கை, ஏன்னா நாங்க எங்க ஆட்சியில இது நடக்கவே நடக்காதுங்கிறோம். ஏன்னா போராடுறதுக்கு உண்டான அந்த எண்ணத்தையுமே வராது. ஐயா, சாத்தியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கய்யா. இப்ப இவ்வளவு இது நடத்தி இருக்கிறோம். ஆனா மரங்களுக்கு மாநாடு, கடலுக்கு மாநாடு, மாடுகளுக்கு மாநாடு, இவ்வளவு மாநாடு நடத்தி இருக்கிறோம். சரி, தமிழ் மொழிக்கு மாநாடு நடத்தி இருக்கிறோம். ஆனாலும் உங்களை வந்து கேலி கிண்டல் தானே ஆகுது. மாடுக்கெல்லாம் மாநாடு இருக்கு, அவங்க வந்து என்ன வாக்கா கொடுத்துக்கு மாடு. ஐயா, ஒண்ணு இல்லைங்கய்யா, ஒரு படி எடுத்து வைக்கும் போது தடுமாற்றம் இருக்கும். சரிங்களா? அதுவே பாத்தீங்கன்னா நாங்க நடந்து போக ஏதாவது சொல்லுவாங்க. எங்களோட ஒரு மேட்ச்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு முதல் அடி உனக்கு பயமா இருக்கும், 2ஆம் அடி ஆட்டோமேட்டிக் நீ உள்ள போய் நில்லு, உன்னோட பயிற்சி அதை சொல்லும் அப்படின்னு. அதே மாதிரிதான் நாங்க இவ்வளவு இதை எடுத்து முன்னாடி வைக்கிறோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, பணம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா திரைக்கவர்ச்சி. இதை வச்சு நாங்க எங்களுக்கு முன்னாடி இருக்கிற திரையை மறைச்சிடுறாங்க. அப்ப மக்களோட மனசு வந்து என்ன ஆகுது, அது செயல்பட விடாம தடுத்துறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா மீடியா. அப்ப மீடியா என்ன தவறான இதை சித்தரிக்கிறாங்க. அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் அதான் சொல்லுவாங்க இல்லையா, வாதத்தில் தோற்பமும் அவதூறுகளை கையெடுப்பான். இதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. இப்ப எங்களுக்கு முன்னாடி நாங்க எங்க கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, நாங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அந்த இதை கொடுத்திருக்கிறோம். கனிம வளத்தை தடுத்து இருக்கிறோம். போதை பழக்கத்தை அந்த இது வந்து கொஞ்சமா தடுத்து லஞ்ச ஒழிப்பு பாசறை வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? சுற்றுச்சூழல் பாசறை வச்சிருக்கோம். இவ்வளவு பாசறைகள் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்க வந்தா வேலை செய்வோம் நாங்க இது வரைக்கும் சொல்லல. நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்க களத்துல நிக்கிறோம். இங்க எந்த அரசியல் கட்சி தலைவர் களத்தில் நிக்கிறாரு? விஜய் சொல்றாரு, இவ்வளவு வேலை பண்றாரு. இது சுற்றுச்சூழல் பாசறைக்கு உண்டான வேலைகள் என்னன்னு தெரியுமா அவருக்கு?
ஆடு மாடுகளுக்கான இது என்னன்னு தெரியுமா? தற்சார்பு பொருளாதாரம் என்னன்னு தெரியுமா அவருக்கு? இல்ல நீங்க வந்து 15 வருஷமா களத்துல இருந்திருக்கீங்க, இப்பதான் வந்திருக்காங்க. ஐயா இப்படிதான் வந்திருக்கேன், நாங்க இப்பதான் பிறக்கலன்னு சொல்லக்கூடாதுங்க. அவருக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 வருஷம் சினிமா வாழ்க்கையில அது திரைக்கு முன்னாடி அவரு புலியாயிடுறாரு, திரைக்கு வந்து எலியாயிடுறாரு. என்ன தெரியல, அவர் பேசியிருக்காருல்ல, கத்தி படத்துல என்ன பேசுறாரு உங்களுக்கு தெரியும் சரிங்களா? அதே மாதிரி சர்க்கார் படத்துல என்ன பேசியிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இவ்வளவு வசனம் பேசுறவருக்கு சுயமா சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? ஐயா நாங்க அததான் சொல்றோமே, நாங்க பாராட்டணும். எது வரைக்கும்? அந்த அவங்களோட கொள்கை கோட்பாடு பாக்குற வரைக்கும். கொள்கை கோட்பாடு என்ன சொல்ல வர்றாரு அவரு? நான் தான் சொல்றேன், தமிழ் தேசியம்னு எடு, இல்ல திராவிடம்னு இல்ல, ரெண்டுக்கு இடையில நின்னீங்கன்னா உங்களை நான் என்னன்னு சொல்றது? நீங்க பேசுறதுக்கு காரணம் அதுதான்றீங்களா? தமிழ் தேசியமா திராவிடம்? இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு புரிதல். ஒரு கட்சி ஆரம்பிக்க போறோம்னா பிரஸ் மீட்டை கூப்பிட்டு மக்கள் கிட்ட பேசணும். இவர் மக்கள் மாநாட்டுல மட்டும்தான் பேசுவாரு, மக்கள்கிட்ட பேச மாட்டாரு, பிரஸ் மீட்ல பேச மாட்டாரு. அப்புறம் எப்படி அவர் எந்த இப்போ ஒரு ஏரியால ஒரு பிரச்சனை அப்படின்னா எதின் அடிப்படையில தெரியும்? இதே சொல்றீங்கல்ல, இதே வந்து பிஎம் அப்படிதானே இருக்காரு, அதை ஏத்துக்கிட்டீங்களா? என்னங்கய்யா? பிஎம் அப்படிதானே இருக்காரு. ஐயா வந்து நம்ம மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னு பாக்கணும். நம்ம மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பாக்கணுங்க ஐயா, அதுக்கப்புறம் மத்தியில் நடக்கிறத பாக்கணும். ரைட். ஆனா அதே மெத்தட்ல தானே இருக்காரு. இல்லைங்களே, நாங்க பாஜக பத்தி என்ன நாங்க பாஜக பத்தி சொல்ல அப்படித்தானே இருக்காரு, அது மாதிரி இருக்காரு. நாங்க வந்து அவருக்கு ஓட்டு போடல, நாங்க போட்டது சிஎம்க்கு ஓட்டு போட்டிருக்கிறோம். அப்ப அவர்கிட்ட தானே கேட்க முடியும். எங்க அதாவது என் வீட்டுக்குள்ள முதல்ல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் நாட்டுக்கு போக முடியும். என் வீடே சரியில்லாம நான் நாட்டுக்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்ல. அது அவங்க அப்பாவோட இது செய்யணும், அப்படிதான் இருக்கும். சோ அது தவிர்க்க முடியாது. நன்றி 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 நன்றி.